பேர் ஷிவின். நான் வந்து சென்னையிலேருந்து வரேன். இதான் எனக்கு ஃபஸ்ட் டைமு. ரொம்ப நல்லா இருக்கு. நான் நினச்சி கூட பார்க்கல இந்த டைம் வருவேன்ட்டு. இத்தனை நாளாக நான் யோசித்து போகணும் அப்படின்னு நினச்சலாம் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். ஆனால் நான் போனதில்லை. இது எனக்கு ஃபஸ்ட் டைமு. இந்த டைம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் டைம் இதை விட ஜாலியாக ஹாப்பியாக வருவேன்னு கொஞ்சம் எதிர்பார்க்குறேன். வணக்கம், என்னோடய பேர் மொபினா. நான் சென்னையிலேருந்து வரேன். நாங்கள் சென்னையிலேருந்து ஒரு 10-15 திருநங்கை ஒன்று சேர்ந்து வந்திருக்கோம். எதுக்காக பார்த்தீங்கன்னா, கூவாகம் கூத்தாண்டவர் கோயில் ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுறதுக்கோசம் வந்திருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் இந்த ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக நடக்கும். இந்த ஒரு முக்கியமான நாளில் எல்லா மாநிலத்திலேருந்து எல்லா கண்ட்ரீஸ்லேருந்து எல்லா திருநங்கையும் ஒன்று சேர்கிற நாள். எந்தவித ரிலீஜியனோ எந்தவித மத வேறுபாடு இல்லாமல் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக நாங்கள் இருக்கக்கூடிய நாள். சென்னையில் இருக்க நாயக்கங்களும் தொண்டு நிறுவனங்களும் சேர்ந்து மிஸ் திருநங்கை 2025க்கான அழகியை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலியிலேருந்து என்னோடய சிஸ்டர் இவ ஹரிணி, இவளோட டாட்டர் விபாஷான்றவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் எல்லாருமே எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். இவ வந்து மிஸ் கூவாகம் 2016 வந்து மிஸ் கூவாகம் வின் பண்ணா. நான் 2018 வின் பண்ணேன். நாங்கள் வகராவோ எங்கள் ஃபேமிலியிலேருந்து ஒவ்வொருத்தர் நாங்கள் வின் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதேமாதிரி இந்த வருஷம் நாங்கள் வந்து எங்கள் பொண்ணுங்களுக்கு ரோல் மாடலாக இருந்து நாங்கள் வந்து ஒரு முன்னோடியாக இருந்து எங்கள் பொண்ணை நாங்கள் ஏற்றுறோம். க்ரௌன் வின் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ஆசை, எங்களோட ஃபுல் உழைப்பு எல்லாத்தையும் நாங்கள் போட்டிருக்கோம். ரொம்ப ஆவலோடு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வணக்கம், என்னோட பேர் ஹரிணி. நான் சென்னையிலேருந்து வரேன். நான் 2015 மிஸ் கூவாகம் பட்டம் பெற்றேன். ஸோ இந்த வருஷமும் மிஸ் கூவாகம் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி மிஸ் திருநங்கைன்ற ஒரு ஷோ நடக்க போகுது. ஸோ அதனோட ஈகர்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், யார் இந்த வருஷம் மிஸ் கூவாகம் வரப்போகிறதுன்னு சொல்லிட்டு. கோவில் பற்றி என்ன சொல்லணும்னா, நான் ஒரு 11 வருஷமாக வந்துட்டுருக்கேன். மித்த எல்லாத்துலேயும் முன்னேற்றம் ஏற்பட்டாலுமே அந்த கோவிலில் வந்து ஒரு முன்னேற்றமும் ஏற்படவில்லை. பேரளவில் வேணுமா சொல்கிறாங்க, நாங்கள் இது பாத்ரூம்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம், எங்களுடைய பாதுகாப்புக்காக பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்களே தவிர 1 hour கூட எங்களால் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல கொஞ்சம். அதனால் இந்த வருஷம் அதெல்லாம் வந்து காவல்துறை பண்ணி கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹலோ விழுப்புரம், என் பேர் காதம்பரி. நான் சென்னையிலேருந்து வரேன். எனக்கு வந்து இந்த விழுப்புரம் கூத்தாண்டவர் ஃபெஸ்டிவல் வந்து 3rd இயர். ஒரு வருஷமும் ஒரு விதமாக நல்லா ஹாப்பியாக தான் இருக்கும். இந்த வருஷமும் ஹாப்பியாக இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே கவலை கஷ்டம் எல்லாம் மறந்துட்டு ஐயனை பார்க்க வந்திருக்கோம். நாங்கள் வந்து எங்கள் ஐயனை பார்த்து தாலி கட்டி தாலி அறுத்து நாங்கள் ஒரு வேண்டுதல் வச்சோன்னா எங்களுக்கு அடுத்த வருஷம் அதுக்குள்ளே நடந்து எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அவர் கொடுப்பாருன்னு நம்பி அவருக்காக நாங்கள் வந்து இங்கே தாலி கட்டி தாலி அறுத்து நிகழ்ச்சிகள் நடத்தி எங்களுடைய சந்தோஷங்கள் துக்கங்கள் எல்லாமே இங்கேயும் முடிச்சுட்டு ஒரு புது உறவாக நாங்கள் வந்து வீடை தேடி போவோம். வணக்கம். வருஷம் இந்த சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு திருநங்கைகள் திருவிழா மிக சிறப்பாக நடக்கும். அதே மாதிரி இந்த ஆண்டும் சித்திரை 30 அன்று இந்த வாட்டி கொஞ்சம் லேட்டா வந்திருக்கு எங்க திருவிழா. பட் ஆனா எல்லா மக்களும் ரொம்ப சந்தோஷமா இந்த விழுப்புரத்துக்கு வந்திருக்கோம். எப்பவுமே இந்த திருநங்கைகள் தாலி கட்டும் நிகழ்வுக்கு முன்னாடி விழுப்புரத்துல மிஸ் திருநங்கை மற்றும் மிஸ் கூவாகும் நிகழ்ச்சிகள் நடக்கும். அதே மாதிரி எங்க நேஷனல் ஃபெடரேஷன்ல இருந்து தேசிய திருநங்கை கூட்டமைப்புல இருந்துட்டு இந்த வருஷம் மிஸ் திருநங்கைக்கான தேர்வு இருக்கு. அதே நேரத்துல சாதன திருநங்கைகள் தொடர்ந்து எந்தெந்த துறையில சாதனை படிச்சுட்டு திருநங்கைகள் வராங்களோ அவங்க எல்லாரையும் போக்கஸ் பண்ண போறோம். அதே நேரத்துல தொடர்ந்து எங்களுக்கு நிறைய உதவிகள், நிறைய நலத்திட்ட உதவிகள் கொண்டு வர அரசுக்கு நன்றி சொல்றோம். அதாவது வந்து இப்ப இருக்கிற தமிழக அரசுக்கு நன்றி சொல்லும் நிகழ்வு நாளைக்கு எல்லாமே நடக்குது. அது தொடர்ந்து மறுநாள் 12ஆம் தேதி மிஸ் கூவாகுக்கான நிகழ்ச்சியும் நடக்கும். ஸோ எல்லாரும் உங்களோட அன்பு ஆதரவு இருக்கணும். திருநங்கைகள் வளர்ச்சியில அரசு எவ்வளவு முக்கியத்துவமோ அதே மாதிரி மீடியாவும் ஒரு முக்கியத்துவம். ஏன்னா எங்களை பத்தியான ஒரு நல்ல செய்திகள் நீங்க கொண்டு வர்றதுனால தான் மக்கள் மத்தியில எங்களை பத்தியான ஒரு பாசிட்டிவான திங்ஸ் நிறைய ரீச் ஆயிருக்கு. இன்னைக்கு எங்க பேரண்ட்ஸோ இல்ல எங்களோட ஃப்ரெண்ட்ஸோ அதாவது பொது சமுதாயமோ எங்களை ஏத்துக்கிறதுனா அதுக்கு மீடியாவும் ஒரு முக்கிய காரணம். நிறைய அரசு அதிகாரிகள், கலெக்டர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நம்மளோட சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நம்மளோட நடிகர் விஷால் அவர்கள் கலந்துக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.